Come back to Max Navigator. பாலினாமியல்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு. ஸோ தெரியாதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இதுல ஒன்லி கிராஃப் மட்டும் பார்க்க போம், சரியா? ஏன்னா அதுலயே லிங்க் பண்ணிட்டோம்னா கிராஃப்ல உங்களுக்கு பக்காவான ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அதனால இதுல தனியா கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஸோ கேஸ் 1 பாருங்க. The x coordinates of a and a dash are the two zeros of quadratic polynomial ax square plus bx plus c. என்னமா கொடுத்துருக்காங்க? இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வ் தான் ax square plus bx plus c. இதுதான் இந்த பாலினாமியல். இந்த கர்வ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாராபோலா. ஓகே, என்னன்னு சொல்லுவோம்? பாராபோலா. ஓகேவா? அண்ட் இந்த கர்வ் உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க டச் பண்ணுது பாருங்க. இந்த இடத்துல ஒரு இடத்துல டச் ஆகுதா, அது இங்க ஒரு இடத்துல டச் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷனோட ஜீரோஸ் எத்தனை இருக்கும்? பொதுவா குவாட்ரடிக் பாலினாமியலோட ஜீரோஸ் யூ வில் ஹாவ் 2 zeros, கரெக்டா? அதை வந்து நீங்க கிராஃபிக்கலா எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, இந்த பாராபோலா எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 தடவை கட் பண்ணுது. ஸோ யூ ஹாவ் 2 zeros சொல்லலாம், பார்த்த உடனே சொல்லலாம். அண்ட் அகெயின் இதுல பாருங்க, இந்த செகண்ட் சாய்ஸ்ல பாருங்க, இதுலயும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு தடவை கட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு மேம் இது எக்ஸ் இல்ல, இது எக்ஸ் தான், எக்ஸ் டேஷ் மைனஸ்ல காட்டுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, ஸோ இதுலயும் உங்களுக்கு என்னவா இருக்கு? யூ ஹாவ் 2 zeros. இப்ப செகண்ட் கேஸ்ல பாருங்க, இந்த பாராபோலா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க டச் ஆகுது? அட் பாயிண்ட் ஏ. இந்த இடத்துல மட்டும் தான் டச் ஆகுது, வேற எங்கேயாவது தொடுதா? இல்ல. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்கேயும் பாயிண்ட் ஏல மட்டும் தான் டச் ஆகுது. என்ன இதுல கர்வ் கீழே டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு, அதுல அப்வர்ட்ஸ்ல இருக்கு. ஓகே, மற்றபடி வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. இது என்ன கர்வ் அப்வர்ட்ஸ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்க எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கு? பிளஸ்ல போகுது. எக்ஸ் ஒய் எல்லா கோஆர்டினேட்ஸுமே பிளஸ்ல இருக்கு, வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. கீழே இது பாத்தீங்கன்னா எல்லாமே மைனஸ்ல காட்டுது. ஸோ அதனாலதான் கர்வ் கீழே வருது. நம்ம எக்ஸ் ஒய்க்கு கோஆர்டினேட்ஸ் நம்ம ஃபில் பண்ணுவோம் கிராஃப்ல, தெரியும்ல, அதே தான்டா, வேற ஒன்றும் கிடையாது, சரியா? அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் அது எக்ஸ் ஆக்சிஸ் கட் பண்றதுனால இட் ஹஸ் ஒன்லி 1 0. இந்த பாலினாமியல் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் cன்றது இட் ஹஸ் ஒன்லி 1 0. புரிஞ்சுதா? ஓகே, நவ் கேஸ் 3 பாருங்க. இந்த பாராபோலா எங்க டச் ஆகுது? ஒய்ய மட்டும் தான் டச் பண்றான், இவன் எக்ஸ் கிட்டயே வரல. அண்ட் இந்த பாராபோலா இவனும் எக்ஸ டச் பண்ணவே இல்லை. எக்ஸ் இங்க இருக்கு, பட் இந்த பாராபோலா எங்க இருக்கு? இங்க கீழே இருக்கு. ஸோ இது டச் ஆகாதால இதுல உங்களுக்கு ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கிடையவே கிடையாது. யூ கான்ட் கெட் எனி ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஸோ இதுல நோ ஜீரோஸ், இதுல உங்களுக்கு ஜீரோஸே கிடையாது. காட் இட்? ஸோ நோ ஜீரோ இன் திஸ் கேஸ். ஸோ பாராபோலா பார்க்கும் போதே நம்மளால சொல்ல முடியும் இதுல ஜீரோஸ் இருக்கா இல்லையா, எத்தனை இருக்கு, 1 இருக்கா 2 இருக்கா. அண்ட் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் cன்றது குவாட்ரடிக் பாலினாமியல் இல்லையா? இந்த ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு, இந்த பாலினாமியலுக்கு உங்களுக்கு யூ வில் ஹாவ் மேக்ஸிமம் 2 zeros இருக்கும். ஒன்னு ஆல்பா, இன்னொன்னு பீட்டா. ஞாபகம் இருக்கா? இது 2 தான் இருக்கும். பட் அதே ஒரு கியூபிக் பாலினாமியலா இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்? மேக்ஸிமம் 3. ஸோ மேக்ஸிமம் 3னா என்ன அர்த்தம்? தட் மே பி 3 or 2 or 1. இதுல குவாட்ரடிக்ல 2 or 1 or 0. Got it? Y is equal to x square minus 3x minus 4. நான் சொன்னேன் இல்லையா, y is equal to x square minus 3x minus 4. ஸோ இந்த மாதிரி பாலினாமியல் கொடுத்துருவாங்க. நம்ம கிராஃப்ல ஆக்சுவலா இதை எப்படி டிரைவ் பண்றோம்னு கேட்டா, இந்த எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வருவோம். இப்போ இந்த டேபிள்ல பாரு, ஃபர்ஸ்ட் -2 போட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ -2வா இருந்துச்சுன்னா y என்னவா மாறும்? இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 2 ஸ்கொயர் minus 3 into -2 -4. ஓகே, இப்போ என்ன கிடைக்கும்? 4 plus 6 minus 4. ஸோ யூ வில் கெட் 6. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, தெரியுதாம்மா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? y is equal to 0 ஸ்கொயர் minus 3 into 0 minus 4. ஸோ இதை சார்ட் அவுட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -4. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 2 மைனஸ் வேல்யூ போட்டுக்கோங்க, ஒரு 0 and then 1 2 3.
ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை போட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒய்க்கு சில வேல்யூஸ் கிடைக்கும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணி நம்ம ஒய்க்கு வேல்யூ எடுத்த பிறகு இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், XY கோஆர்டினேட்ஸ் வச்சு நம்ம இந்த கிராஃப்ல வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணப்போம். கரெக்டா மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செட்டுன்னு எக்ஸ் மைனஸ் டூனா ஒய் 6. ஸோ இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் இதுதானே எக்ஸோட மைனஸ் 2 அண்ட் ஒய் 6. ஸோ இதுதான் மைனஸ் 2 6 ஃபர்ஸ்ட் செட்டு. தென் மைனஸ் 1 0 மைனஸ் 1 0 போது இந்த ஏரியா புரியுதா? இத மாதிரி 0, மைனஸ் 2 இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் இந்த கிராஃப்ல இருக்கிற இங்க கால்குலேட் பண்ணீங்க இல்லைங்களா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த கிராஃப்ல நம்ம போட்டு இந்த மாதிரி ஒரு பேரபோலா நீங்க ரெடி பண்றீங்க. நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இந்த இதுக்கு பேர் பேரபோலா. அண்ட் இந்த பாலினாமியல் நம்ம என்ன டிரைவ் பண்ணமோ அதை இந்த பேரபோலா மேல எழுதணும். சரியா? ஏன் எழுதுறோம்னா இந்த பாயிண்ட் எல்லாமே எதுல இருந்து கிடைச்சது, இந்த பாலினாமியலை நீங்க சால்வ் பண்ணதால கிடைச்சது. அதனாலதான் இது மேல நீங்க இதை எழுதுங்க. சாரி, இந்த பாலினாமியலை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சது. புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேரபோலா போட்டாச்சு. இதை எப்படி போடணும்ன்றது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நவ் இப்போ என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல நம்ம செக் பண்ண போறோம் இந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸ எத்தனை இடத்துல டச் பண்ணுது. இங்க பாருங்க, இந்த ஒரு இடத்துல டச் ஆகுதா, and then இங்க ஒரு இடத்துல டச் ஆகுது. புரியுதாடா? ஸோ இதுதான் அதோட 2 zeros ஆஃப் த பாலினாமியல். ஸோ அது zeros ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லிட்டோம். பட் அது எது zeros ஆஃப் த பாலினாமியல், அதாவது 2 zeros சொன்னீங்க. எதெல்லாம் zeros ஆஃப் த பாலினாமியல்? ஒய்யோட வேல்யூ எங்க 0 ஆகுது, இங்க பாரு, ஒய்யோட வேல்யூ எங்க 0 ஆகுது பாருங்க. புரிஞ்சுதா? அதாவது எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும்போது ஒய் 0, அது எங்க வருது, இங்க இருக்கா. எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும்போது ஒய் 0, அப்பதானே அது எக்ஸ் ஆக்சிஸ்லயே அந்த பாயிண்ட காட்டும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போது இந்த பாயிண்ட் என்ன, 4 இல்லையா, 4. இந்த 4ல வரும்போது 4, 0. ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கு, 0. ஸோ அட் பாயிண்ட் -1 and 4, இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இதுல வந்து zeros ஆஃப் த பாலினாமியல். எதெல்லாம் சொல்லுவீங்க, -1 and then 4. இதுதான் எக்ஸ், இந்த பாலினாமியலோட எக்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா, இதெல்லாம் எக்ஸோட வேல்யூ. இந்த ரெண்டும் தான் இதோட zeros ஆஃப் த பாலினாமியல். இப்போ கிளியரா புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? எனி ஈக்குவேஷன், எனி பாலினாமியல் அவங்க எதை கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு 2 மைனஸ் வேல்யூ போட்டுக்கோ, ஒரு நடுவில் ஒரு 0 வேல்யூ ஒன்று போட்டுக்கோ, அண்ட் தென் 2 பிளஸ் போட்டுக்கோங்க, போதும். இத்தனை போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த சைடு 2, ஒரு பிளஸ் 2 மைனஸ் 2, ஒரு நடுவில் ஒரு 0, ஒரு 5 பாயிண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்க ஒய் வேல்யூ எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேரபோலா போட்டுருங்க. அந்த பேரபோலால இதோட ஈக்குவேஷனை நீங்க எழுதிருங்க. சரியா? அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல டச் ஆகுது பாருங்க, அந்த பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் அதோட zeros ஆஃப் த பாலினாமியல். நெக்ஸ்ட் இப்போ கியூபிக் பாலினாமியல் பார்க்கலாம். x³ - 4x, இதுதான் பாலினாமியல். இப்போ இதுக்கு நம்ம எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். நான் சொன்னேன்ல, 2 வேல்யூஸ் போட்டுக்கோங்க, x and y. y-யோட வேல்யூனா y is equal to x³ - 4x. இந்த பாலினாமியல் இருக்குல்ல, இதை அப்படியே தூக்கி விளையாடுது. ஸோ நான் இந்த இடத்துல -2ன்னு போட்டேன்னா அப்போ என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ -2 இருந்துச்சுன்னா ஒய் என்ன கிடைக்கும், x³ - 4xல. ஸோ -2³ - 4 into -2. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், -2³ -8, அண்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு +8. ஸோ உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ -2 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், 0. இதே மாதிரி ஒவ்வொன்றா நீங்க போட்டு பார்க்கணும். ஸோ இப்போ -1 இருந்துச்சுன்னா அப்போ ஒய்யோட வேல்யூ என்னடான்னு கேட்டா -1 whole cube -4 into -1. So you will get -1 plus 4, you will get 3. ஸோ இந்த இடத்துல போட்டுக்கலாம் நம்ம. -1க்கு என்ன கிடைக்கும், 3. இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா 0க்கு 0 வரும். இன்னும் கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இங்கே 1 2 இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது சால்வ் பண்ணும்போது இதே மாதிரி டைப்ல சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வேல்யூஸ் வந்து 1க்கு -3ன்னு சால்வ் ஆகும், 2க்கு 0ன்னு சால்வ் ஆகும். இது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும். இப்போ நான் போட்டேன் இல்லையா, சேம் டைப் தான். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சார்ட் டேபிள் ரெடி பண்ணிக்கோங்க. டேபிள் ரெடி ஆனதும் இப்போ இந்த கிராஃப்க்கு வாங்க. டேபிள் ரெடி பண்ண பிறகு சார்ட்க்கு வரணும்.
இதுல பாரு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ண போறோம். எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஜீரோ எங்க இருக்கும் மைனஸ் டூன்னு போது ஸோ இங்க வரும் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஜீரோ. அதே மாதிரி மைனஸ் ஒன் த்ரீ செகண்ட் மைனஸ் ஒன் போது இது மைனஸ் ஒன் அண்ட் த்ரீ இங்க இருக்கு. ஸோ இது உங்களோட செகண்ட் பாயிண்ட். தேர்ட் எங்க வருது 0,0. ஸோ இது உங்களோட 0,0 புரியுதா? அண்ட் தென் 1, -3 எக்ஸ் 1 y -3. ஸோ திஸ் இஸ் யுவர் 1, -3 அண்ட் லாஸ்ட் 2,0. ஸோ இதுதான் அவனோட 2,0. இப்போ நீ சொல்லு எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை பாயிண்ட் டச் ஆகுது இந்த கர்வ்? மேம் பேரபோலானா இப்படி யூ ஷேப்ல தான் இருக்குமா? கிடையாது, இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம். ஸோ எப்படி வேணா வரலாம். ஓகே, ஸோ யூ மட்டும் தான் பேரபோலான்னு இல்லை. அத பாயிண்ட் நம்ம ஏத்த அதுல வேல்யூஸ் சேஞ்ச் ஆகலடா, அதுதான், வேற ஒன்றும் மேட்ரு கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல 1, 2 and 3. ஸோ 3 zeros இருக்கு. ஸோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் பாலினாமியலா இருந்துச்சுன்னா யூ வில் கெட் மேக்ஸிமம் 3 zeros ஆஃப் த பாலினாமியல். ஸோ இப்போ இதுல zeros ஆஃப் த பாலினாமியல் எதெல்லாம் சொல்லுவீங்க? -2, 0 and 2. ஓகே, cubic polynomial புரியுதா? The graph of y equal to p of x are given in figure 2.10 below for some polynomials of p of x. Find the number of zeros of p of x in each case. So இதுல எத்தனை zeros of polynomial இருக்கு நீங்க சொல்ல போறீங்கடா. ஸோ உங்களுக்கு ஈஸின்னு நினைக்கிறேன், நீங்க ஈஸியா சொல்லிடலாம், டக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பாரு, இவனும் எக்ஸை டச் பண்றானா? இல்ல. ஸோ இதுல zeros of polynomial nil கிடையாது, 0. அப்புறம் ராங்னு போட்டு போறீங்க. ஸோ இதுல zeros nil. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, இதுல எக்ஸ் எங்க டச் பண்றான்? இந்த ஒரு பாயிண்ட்ல தானே டச் பண்றான். அப்போ இதுல zeros of polynomial 1. அப்ப இதுக்கு எத்தனை வருமா? பாஸ் பண்ணு, கெஸ் பண்ணு, செக் பண்ணு. பாரு 1, 2 and 3. So you have 3 zeros of polynomial. Next இதுல பாரு, you have 1 and 2. So you have 2 zeros. அடி இதை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். பாஸ் பண்ணு, கெஸ் பண்ணு, செக் பண்ணு. 1 is correct, 2 and இதையும் நம்ம எடுக்கணும் 3 and 4. பாத்தீங்களா இதுல எத்தனை இருக்கு? 4 zeros இருக்கு. அண்ட் இதுல 1, 2 and 3 இல்லையா? ஸோ 3 zeros of polynomial. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க.